வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பார்ஸில் உங்களோட ஸ்பவுஸ் நேம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லை, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து எங்ககிட்ட எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்மளோட சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஸ்பவுஸோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணோம். அது எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்த் சர்டிஃபிகேட்டும் கிடையாது, அதே போல் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம என்ன கொடுத்தாச்சுனாக்கா, பென்ஷன் வரும்போது உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் ஃபேமிலி பர்டிகுலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பேஜை வந்து அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் பிசிடிஏல ஒரு டைம் ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லை, நேமையோ டேட் ஆஃப் பர்த்தையோ வந்து சேஞ்ச் பண்ணணும், ஆஸ் பர் ரெக்கார்டில் வந்து சரியாக இருக்குது, இதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம், ஆனால் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு அது வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்ற பென்ஷன் மட்டும்தான். ஆஸ் பர் ரெக்கார்டில் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குது, இங்கே சிவில் டாக்குமெண்ட்டில் வந்து வேரியேஷன் இருக்குனாக்கா நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து சிவில் டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்மி டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயிலான வீடியோலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம், அதை பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிங்க. ஸோ ரெக்கார்டில் வந்து கரெக்டாக இருக்குது, மைக்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பிபிஓவில் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் ஆகிட்டு வரல அப்படின்ற பென்ஷனருக்கு மட்டும்தான் இது. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லைனாக்கா நீங்கள் உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் அந்த பேஜை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ எங்கே வந்து நீங்கள் ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒன்றுத்தை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்சார்ஜ் புக்கோட பேஜை வந்து அப்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிசிஐயில் ஃபோன் பண்ணிட்டு இந்த டோக்கன் ஐடி வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், இது என்ன ஸ்டேட்டஸ்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கேளுங்க. ஸோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சீக்கிரமாகவே அது வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பென்ஷனும் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 பென்ஷனருக்கு மேலே இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பர்ஸில் லாகின் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ரீசெட்கான அந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகிடுது அந்த பேஜ். ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிட்டீங்க, யூசர் நேம் போட்டிங்க, பாஸ்வேர்டு வந்து போட்டு பாஸ்வேர்டையும் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் லாகின் ஆகலை, உங்களுக்கு வந்து எரர் காட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் கீழே இருக்கிற அந்த டைப் கோடு, கேப்சா கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு புதுசாக வர கேப்சா கோடு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து லாகின் ஆகலை, எரர் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாக் ஆகிடும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஎஸ்பியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க, இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஆல்ரெடி உங்களோட கேஎஸ்பி வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு முறை தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட யூசர் நேமாக வரும். ஸோ அதனால் நீங்கள் இமெயில் ஐடி அந்த டைமில் வேறு வச்சுருந்தீங்க, இப்போது புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டுருக்கீங்க, பழைய இமெயில் ஐடி தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஞாபகப்படுத்திங்க. அப்படி இமெயில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலிமா உங்களோட அந்த பழைய யூசர் நேம் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களோட கேஎஸ்பி போர்ட்டலில் நீங்கள் வந்து உங்களோட கிராண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இனிமேல்ட்டு புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் உங்களோட வேலிடான இமெயில் ஐடி என்னவோ அது வந்து கொடுங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடியை வந்து பர்மனெண்ட்டாக உங்கள் கையில் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்களோ அந்த இமெயில் ஐடியை. ஏன்னா இது லைஃப் லாங்காக நீங்கள் வந்து சிஏ பில் கிளைம் பண்ணுறதாலும் சரி, இல்லை மேரேஜ் கிராண்ட் கிளைம் பண்ணுறதாலும் சரி, காலேஜ் போனதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேஎஸ்பியில் தான் பண்ணணும். ஸோ அந்த டைமில் உங்களோட யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிடாக இல்லைன்ற பட்சத்தில் உங்களால் லாகின் பண்ண முடியாது. உங்களால் மட்டும் இல்லை, அது யாராலுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட வேலிடான இமெயில் ஐடியும் உங்களோட வேலிடான மொபைல் நம்பரும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லைஃப் லாங்காக கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்கீங்க இமெயில் ஐடியை, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஸ்பார்ஸில் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணணும், வெளியே போய்ட்டு அப்டேட் பண்ண முடியலன்றவங்க நம்மளோட சேனல் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்டேட்டை வந்து நீங்கள் ஸ்பார்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.